ஹாய் செல்லம்ஸ். வாங்க இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாமா? பார்க்கலாமே வாங்க. தாடிக்கார நண்பா கொஞ்சம் தூரம் ஒதுங்குடா. மதியத்துக்கு சுட சுட சோறு. ஒரு செல்லக்குட்டி கேக்குறாங்க, அடிக்கிற வெயிலுக்கு சுட சுட சோறு எப்படி சாப்பிட்றீங்கன்னு. பசிக்கும்ல, சாப்பிடக்கூடாதா? வேலை செஞ்சுட்டு வரும்போது பட்டு சூடாக இருந்தால் சாப்பிட பிடிக்கும் தங்கம். அதுக்கப்புறம் வெண்டைக்காய் பொரியல். பூஜைக்குட்டி சூப்பராக பண்ணியிருக்கியே வெண்டைக்காய் பொரியல். இந்த பிசு பிசுப்பே இல்லை, எப்படி பண்ண? அதெல்லாம் பூஜை பண்ணா அப்படிதான் இருக்கும். நல்லா இருக்குமா? கையில தான் பண்ணிருப்பாங்க. அப்படியே உன கேட்டாங்க. இது வந்து அப்பளம். நான் கேட்டேன்னா எங்க அன்பான அக்கா வரத்தாங்க எனக்கு. வரத்தாங்களா? வரக்கட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முட்டை குழம்பு. சூப்பரான ஒரு முட்டை குழம்பு மாதிரி இல்லை, ஸ்மெல் வந்து சிக்கன் குழம்பு மாதிரி இருக்கு. சிக்கன் குழம்பு மாதிரி தானே டேஸ்ட்டாக இருக்கும். பூஜை பட்டை லவங்கம் தேங்காய் பால்லாம் விட்டு வச்சிருக்கடா. பார்த்து நீ கவுத்துற போற அப்படியே. உடலையா? ஆனால் பட்டை லவங்கம் போட்டு சாதிச்சிட்டியா? அதெல்லாம் சொல்லக்கூடாது. சரி, முட்டை குழம்பு. தேங்காய் பால் ஊத்துவேன். முட்டை குழம்பு வந்து ரெசிபி பூஜை குட்டி போட்டிருக்காங்க, நம்ம சேனல்ல போயிட்டு பாருங்க. நிறைய செல்லா குட்டீஸ் வந்து நிறைய ரெசிபிஸ் கேட்குறீங்க. பொறுங்க, எல்லாத்துக்கும் நான் வந்து என்ன சொல்றது, மேனுஃபேக்சரிங் யூனிட்டை பலப்படுத்திட்டு இருக்கிறேன். என்னோட ட்ரைனிங்லாம் நம்ம ஒர்க்கிங் பார்ட்னர்ஸ்க்கும் கொடுத்து பலமாக ரெடி படுத்திட்டு இருக்கேன். அது அழகாக பண்ணிவிட்டு அங்கே போயிட்டு நான் வந்து பார்த்துக்கிற மாதிரி உங்களுக்கு எல்லா ரெசிபியும் வரும். சரிங்களா? ஒரு வியாபாரம் பண்ணுற இடத்த கட்டமைச்சிக்கிட்டு இருக்கேன் சொல்லணும்னா. அதாவது நான் இல்லைனாலும் அந்த வேலையை பண்ணணும், ஏன்னா என்னோட போயிடக்கூடாது அந்த வேலை. சரிங்களா? அதனால் அவங்களுக்கும் தெரியணுன்றதுக்காக தான் எல்லாமே நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம். அது எல்லாமே சிறப்பாக போயிட்டு இருக்குது. நம்ம இப்போ வந்திருக்கவங்களாம் அப்படி பண்ணுறாங்க. தொடர்ந்து பண்ணாங்கன்னா பண்ணாங்கன்னா அவங்க லைஃப்பும் நல்லாயிருக்கும், நம்மளோட லைஃப்பும் நல்லாயிருக்கும். நான் நினைக்கிறது அதுதான். வேற என்ன சொல்றது? பட்டு சொல்லு. ஜெயக்குட்டி வந்து எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் பண்ணியிருக்கான். அதாவது இன்னைக்கு அட்சய திருதியா அவர் எனக்கு சொல்றாரு. அட்சய திருதியில இது வரைக்கும் நான் உண்மையா சொல்றேன் உங்ககிட்ட, அட்சய திருதி போய் தங்கம் வாங்குறது அப்படிலாம் பண்ணதே இல்லை. நம்ம வீட்டில் அரிசி பருப்பு எல்லாமே எப்பயுமே நிறைவா தான் இருக்கும். இறைவன் அருளால சொல்றேன், உழைப்பால, இந்த பிரபஞ்சத்தோட துணையால, நம்மளோட இயற்கை சந்தை வாடிக்கையாளர்களால. ஏன்னா வருஷம் ஃபுல்லாமே நம்ம வீட்டில் இருக்கு. நிஜமாவே நான் அதுக்கு போய் தனியா அதெல்லாம் பண்ணதில்லை. ஆனா என் செல்லக்குட்டி எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் பண்ணியிருக்கான். என்ன சர்ப்ரைஸ்? லைஃப் ஆஃப் ஜே சேனல்ல போயிட்டு பாருங்க. இன்னைக்கு ஈவினிங்கே போட்டு வரோம். அது கூட வீடியோ போட்டுருவோம் பாருங்க. போட்டுருவாங்க 6:30 மணிக்கு பாருங்க வீடியோ இருக்கும். சரி, பூஜைக்குட்டி வேற லெவலில் சமைச்சிட்டாங்க. பிரம்ம மாதிரி சாப்பிட போறோம். இன்னைக்கு ஒரு புடி செல்லாக்குட்டிஸ் வீட்டில் டிஃபன் என்ன, லஞ்ச் என்ன மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நம்மளோட இயற்கை சந்தை பொருட்கள் தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப்க்கு ஒரு ஹாய் மெசேஜ் அனுப்ப, நான் டீட்டெயில் சென்ட் பண்றேன். நேற்றுக்கு ஒருத்தவங்க சீயக்காய் பயன்படுத்தி பார்த்துட்டு இவங்ககிட்ட நான் 2 இயர்ஸாக பண்ணுறேன், சீயக்காய் தூள் வந்து போய் பயன்படுத்திருக்கேன், நல்லா இருக்குன்னு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அவங்களுக்கு எங்களோட மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். நிறைய பேர் ஷாப் கூட வந்து உடனே ஃபர்ஸ்ட் சீயக்காய் தான் கேட்குறீங்க. ஏன்னா அந்த வீடியோஸ் வந்து நிறைய பேர் பார்த்துட்டு இப்போ நம்ம சீயக்காய் வந்து ஒரு டன் கிட்ட ரெடி பண்ணியிருக்கோம்ல. ஸோ எல்லாமே ஃபஸ்ட்டு வந்தோடனே சீயக்காய் இருக்காப்பா, அந்த ஸ்மெல் அவங்க பேக் மேலே ஸ்மெல் பண்ணிவிட்டு சூப்பராக இருக்குன்னு நிறைய பேர் சொன்னாங்க. ரொம்ப ஹாப்பி. அதுதான் எங்களுக்கும் வேணும். ஒரு பொருளை வாங்குறதை விட அதை யூஸ் பண்ணிட்டு நம்ம ஃபீட்பேக் தராங்க பார்த்தீங்களா? அதை துட்டு கொடுத்து வாங்குறது, அந்த துட்டு எங்களுக்கு உண்மையாவே எங்க வியாபாரம்னா துட்டு வேணும். ஏன்னா அது இருந்தா தான் பண்ண முடியும். அது அடுத்தது நம்ம இன்னும் அதை சூப்பரா பண்ணோம்னா அதுக்கான ஃபீட்பேக் நமக்கு வந்து பாசிட்டிவா கிடைக்கும் போது நெக்ஸ்ட் டைம் இதை விட சூப்பரா பண்ணலாம் அப்படின்னு நமக்கு ஒரு பூஸ்ட் அப் ஆகும். அதை நீங்க எப்பயுமே எங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கீங்க. இதே மாதிரி எப்பயும் கொடுங்க. அவ்வளோதான் கைஸ். அதுக்கப்புறம் இன்னைக்கு திருமண நாள், பிறந்த நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். செல்லங்களா, வாழ்க வளத்துடன், எப்போதும் மகிழ்ச்சியா நிம்மதியா சந்தோஷமா இருங்க பட்டுக்குட்டீஸ். இன்னைக்கு கூட ஒரு திருமணத்துக்கு திண்டிவனத்துக்கு போயிட்டு வந்தோம். அப்பாவோட கூட வேலை செய்கிற நண்பரோட பையனுக்கு கல்யாணம். சந்தோஷமா இருக்கட்டும் அந்த ஜோடிங்க, எப்போதும் நல்லா இருக்கணும். சந்தோஷமா இருந்துச்சு. வீடு கட்டி நம்ம போனதும் நம்ம வீட்லேயும் அந்த ஒரு சுப நிகழ்ச்சி நடக்கும். நீங்க எல்லாரும் வருவீங்க. அந்த நாளை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிறோம். எங்கப்பா இருக்க மாப்பிள்ள, எங்க வீட்டு மாப்பிள்ள எங்க இருக்கீங்க? சீக்கிரம் வாங்க தேடி. நிறைய பேர் வந்துட்டு தான் இருக்கு. நாங்க தான் வந்து என்ன சொல்றது, நமக்கு ஏத்த மாதிரி தேடிட்டு இருக்கோம். நாங்க ஃபர்ஸ்ட் வந்து வீட சூப்பரா கட்டி முடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் எங்க மாப்பிள்ள எங்க வீட்டுக்கு வரும்போது கெத்தா இருக்கணும். நாங்களும் வந்து அந்த வீடியோஸ்லாம் பண்ணோம்ல பூஜாக்கு, பெரிய ஹால்ல கும்பலா நிறைய பேர். இப்ப இருக்க பெரிய ஹால்ல ஃபுல்லா சோஃபா போட்டு கனவு நிறைய இருக்கு. ஸோ வீடியோஸ்லாம் பூஜாஸ்ல எடுக்கணும். அதனால நம்ம சொந்த வீட்டுல அதெல்லாம் கரெக்டா. ஆனா அப்ப பூஜா எடுக்காது. அதுக்குள்ள ஒரு வீடியோகிராஃபர் நாங்க ரெடி பண்றோம் பூஜாஸ் கிச்சனுக்கு. என்ன பட்டு அதுதான் எங்களோட அடுத்த கட்ட வளர்ச்சி. பண்ணிடுவோம். உங்க டைலாக் சொல்லுங்க. Spread positivity. Love you all. Tada bye. வாழ்க வளத்துடன்.